சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆங்கிலிக்கன் திருச்சபையை சார்ந்த ஒரு பெற்றோருக்கு மகனாக பிறந்த ஒரு வாலிபன். ஆனால் அவர் நாத்திகனாக இருந்தார். பெற்றோர்களுக்கு அவர் கீழ்ப்படியாதவராக, பெற்றோர்களுடைய தேவ நம்பிக்கைக்கு எதிரானவராக, கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவராக வாழ்ந்தார். அந்த வாலிபன் தன் 17 வயதில் விஷம் குடித்து தற்கொலை செய்த முயற்சி செய்தார். அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அங்கே ஊழியம் செய்ய வந்த ஒரு ஊழியர் அவருக்காக ஜெபம் பண்ணி யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து காண்பிக்கும்படி அவனுடைய பெற்றோருக்கு கட்டளையிட்டார். இந்த தாய் தன் மகனுக்காக யோவான் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து காண்பிக்கும் போது அந்த வாலிபன் அதை கேட்டுக்கொண்டே இருந்தார். அந்த வசனத்தில் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் பிழைத்திருக்கிறபடினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். அந்த வசனம் அந்த வாலிபனை தொட்டது. அவர் அன்று முதல் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்வை அர்ப்பணம் செய்தார். ஆண்டவருக்காக வாழ்ந்தார். அவர் அதற்கு பிறகு ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு முழு உலகமும் அவரால் பயன்படும்படி ஒரு பெரிய ஊழியனாக அவர் மாறினார். அநேக கருத்தரங்குகளை நடத்தினார். அநேக சுவிசேஷ கூட்டங்களை அவர் நடத்தினார். அவர் அநேகரை படித்தவர்களுக்கும் படியாதவர்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு பெரிய செய்தியாளனாக மாறினார். அவர்தான் போதகர் டாக்டர் ரவி சகரியாஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சமீபத்தில் தான் மே 19ஆம் தேதி, கடந்த மாதம் 19ஆம் தேதி தான் 74வது வயதில் இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போனார். முக்கிய பிரமுகர்களுக்கும் கருத்தரங்குகளை நடத்தக்கூடிய மிக சிறந்த தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பெரிய பாத்திரமாக மாறி போனார். தேவனே இல்லை என்று சாதித்த அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு வசனம்தான் அவருடைய வாழ்வையே மாற்றி சென்னையிலிருந்து அப்படி அவர் முழு உலகத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு மனிதனாக அவர் மாறினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வசனத்தின் மேலும் ஆண்டவர் மேலும் வைக்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல, முக்கியமானது. கர்த்தரையே நம்பாத ஒருவர் அவரை நம்பின பொழுது முழு உலகத்துக்கும் பயன்படுகிற பாத்திரமாக தேவன் அவரை மாற்றினார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்புகிறீர்களா? அவருடைய வசனத்தை நம்புகிறீர்களா? உங்களை ஆண்டவர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் நம்புகிறீர்களா? உங்க பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார் நம்புகிறீர்களா? ஆண்டவர் சுகமாக்கும் போதும் கூட இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி, நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். காரணம் ஏனென்றால் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எனவே நம்பிக்கை, விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்வில் மிகவும் முக்கியம். சங்கீதம் 9:18 இப்படி சொல்கிறது: சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. நீதிமொழிகள் 24:14 உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழி 10:28 நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சி ஆகும். சங்கீதம் 23:4 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி: நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எவ்வளவு பெரிய நம்பிக்கை தாவீதுக்கு இல்ல? கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாவீது அதிகமாய் கர்த்தரை நம்புகிற மனிதர்களில் ஒருவர். உண்மையாகவே அந்த நம்பிக்கை எப்போது தெரியுமா? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், அதான் ரொம்ப முக்கியமானது. நான் கண்ணீரின் பாதைகளில் நடந்தாலும்,
நெருக்கமான சூழ்நிலைகளில் நான் நடந்தாலும், என்னை சத்துருக்கள் சூழ்ந்திருந்தாலும், என் வாழ்வில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதனால் நான் பயப்படேன். எவ்வளவு நம்பிக்கையா தாவீது சொல்கிறான் தெரியுமா? ஏன் தெரியுமா நான் பயப்படேன்? தேவர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எசேக்கியாவை பத்தி சொல்லும் போது, கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையில் அவனுக்கு முன்னாடியும் அவனுக்கு பின்னாடியும் அப்படி ஒரு ராஜா இல்லைன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. ஆண்டவரை நம்புகிற அந்த நம்பிக்கை, யோசபாத்தும் அப்படித்தான். ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கைகளில் ஆழமான நம்பிக்கையுடைய ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள், தாவீது போன்றவர்கள் அல்லர். இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே சகோதரி, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உண்மையாய் கர்த்தரை நீங்கள் நம்பி இருந்தா உங்க நம்பிக்கை வீண் போகாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். ஆண்டவனுக்கு தரிசனமாகி ரோமாபுரியில் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து, ஆண்டவர் எனக்கு சொன்னபடியே எனக்கு நடக்கும் என்று நான் நம்பிக்கை உள்ளவனாயிருக்கிறேன் என்று பவுல் சொல்றார். ஆனா நடக்கிறதெல்லாம் எதிர்விதமா நடக்கு. மிகப்பெரிய புயல், கப்பல் பிரயாணத்துல மரணத்துக்கு ஏதுவான சம்பவங்கள், கப்பல் உடைகிறது, நாம் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். பயங்கர மழை, கடினமான புயல், கப்பல் உடைகிறது, எல்லாரும் கடலிலே தத்தளிக்கிறார்கள். கப்பல் உடைக்கும் முன்பதாகவே எல்லாரும் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சாப்பிடுங்கள், தப்பி பிழைக்கும்படி அது நமக்கு உதவியாக இருக்கும். ரோமாபுரியில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடியே நடக்கும் என்று நான் நம்பிக்கையுள்ளவனாயிருக்கிறேன். எப்ப தெரியுமா சொல்றாரு? தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாத போது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லாத போது சொல்லுங்கள், என் கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் என்று. உங்கள் பலவீனம் இருக்கும்போது சொல்லுங்கள், எனக்கு கர்த்தர் பலன் தருவார் என்று. உங்களுடைய கையில் பணம் இல்லாத போது சொல்லுங்கள், என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று. சத்துருக்கள் எல்லாம் உங்களை சூழ்ந்திருந்து, இவன் வெட்கப்பட்டு போவான், இவனுக்கு இனி ஒரு வாய்ப்பு இல்லை, இவன் அழிந்து போவான் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அப்போது சொல்லுங்கள், என் தேவன் கன்மலையின் மேல் என்னை நிறுத்துவார் என்று நீங்கள் சொல்லுங்கள். பிரச்சனைகளும் போராட்டங்களும் சூழ்ந்திருக்கும் போது சொல்ல வேண்டிய அந்த நம்பிக்கை பாருங்க. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நம்பிக்கையாய் பேசுவது தானே நம்பிக்கை. நிச்சயமாக அந்த நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருபோதும் கெட்டுப் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை வேலைகளை இழந்திருக்கலாம், கர்த்தர் அதைவிட பெரிய வேலைகளை தருவார் என்று நம்புங்கள். பொருளாதாரத்தில் குறைவுபட்டிருக்கலாம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நம்புங்கள். சூழ்நிலைகள் சாதகமற்ற நிலையிலும் நம்பிக்கையான வார்த்தைகளையே பேசுங்கள். கர்த்தர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். தாவீது நம்பிக்கை கெட்டுப்போகவே இல்லை. அவன் ஒரு முறை அப்சலோமுக்கு பயந்து வெறுங்காலோடு நடந்து போகும்போது அவன் சொன்ன அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் மறுபடியும் என்னை பட்டணத்துக்கு திரும்ப பண்ணுவார் என்று சொல்லிதான் தாவீது அவன் போகிறான். என் சிறுமையை பார்த்து கர்த்தர் மறுபடியும் திரும்ப பண்ணுவார். உங்க நம்பிக்கை கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உங்களுடைய வார்த்தை நம்பிக்கையின் வார்த்தையாகவே வரட்டும். ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக எந்த சூழ்நிலையிலும் உங்க மேல வைக்கிற அந்த நம்பிக்கை உள்ள வார்த்தைகளை பேசும்படி கர்த்தர் கிருபை செய்யும். என்னை கர்த்தர் நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் என்னை பலப்படுத்துவார் என்று நம்புகிறேன். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நம்புகிறேன் என்று நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். நம்பிக்கை பெருகட்டும். அவர்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தருக்காக வாழவும், மகிமைப்படவும், பரிசுத்தமாக ஜீவிக்கவும் கர்த்தர் கிருபை செய்யும். குறிப்பாக இந்த நாட்களில் நல்ல பாதுகாப்புகளை ஆண்டவர் தாரும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிதாக அமையட்டும். தேங்க்யூ. நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். நித்தம் விரும்பும்
கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம்